குறிக்கோள், கனவு, ஆசை, லட்சியம் இது எல்லாம் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும். அதை நோக்கி தான் எல்லோரும் ஓடிட்டுருக்கோம். என்னோடய குறிக்கோள், கனவு எல்லாம் ஓட்டம்தான். வரப்போகிற நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஓடணுன்றது தான் என்னோடய லட்சியம். அதுக்கு தான் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் தானே ஃபஸ்ட்டு வந்தேன். பார்ஷாலிட்டி பார்த்து அவனுக்கு கொடுத்துட்டாங்கடா. ஏய் நீ கவலைப்படாதடா, அதான் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிட்டல. எல்லார் வாழ்க்கையிலையும் தடைக்கல்னு ஒன்று வரும். அதை தடைக்கலாக பார்க்குறதும் படிக்கலாக பார்க்குறதும் நம்ம கையில் தான். அப்படியே வாழ்க்கையில் வந்த ஒரு தடைக்கல் தான் இந்த சம்பவம். போகிறான் பாரு இடிச்சிட்டு. என்ன சொன்ன? காது கேட்காதா உனக்கு? ஏய் நான் யாருன்னு தெரியுமா? ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன், போயிடு. டென்ஷன் இருந்தா என்ன பண்ணுவேன்? வேணாண்டா. என்னடா பண்ணுவேன்? அந்த நிமிஷம் கோவமும் வெறியும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அவனை அடிக்கணும்னு உள்ளுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தது. அவனை அடிக்கணும்னு முடிவு செஞ்சேன். வரேன்டா. பாய்டா. டேய் நாளைக்கு காலைல கால் பண்ணுறான், உன்னை ப்ராக்டிஸ்க்கு பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். சரிடா, கால் பண்ணுறேன்டா. டேய் யாரா நீங்க? விடுங்கடா அவனை. விடுங்கடா டேய். யாரா நீங்க? யாருன்னு தெரியல. டேய் நீயா? அன்னைக்கு நான் அடிச்சிட்டேன்னு இன்னைக்கு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கியா? நாளைக்கு எனக்கு மேட்ச் இருக்குடா. அன்னைக்கு ஏதோ தெரியாமல் டென்ஷனில் அடிச்சிட்டேன், விட்டுருங்கடா. டென்ஷன் இருந்தா என்ன வேணா பண்ணுவியா? நான் பண்ணுறேன்டா. அவனே மேட்ச் போகக்கூடாதா? காலிலே போடுறான் அவனை. என்னடா சத்யா, மேட்ச் அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு? டேய் எப்பா பேசுகிறா? அம்மா அப்பா கால் விழுந்தா பிரச்சனை ஆகிட போகிறா. அவனை சும்மா விடக்கூடாதுடா, அவனை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்டா. இல்லைடா, அன்றைக்கி நான் கோவப்பட்டதுனால தான் என்னை இந்த நிலைமையில் கொண்டு வந்தால் குறைச்சிடுச்சு. அன்றைக்கி மட்டும் நான் கோவப்படாமல் இருந்திருந்தேன்னா போகிறான் பாரு இடிச்சிட்டு. என்ன சொன்ன? சாரி, தெரியாமல் டென்ஷனில் சொல்லிட்டேன். அதானே பார்த்தேன். அந்த ஒரு நிமிஷம் என் கோவத்தை தாண்டி யோசித்து பார்த்தேன். என் குறிக்கோள் தான் எனக்கு பெருசாக பட்டுச்சு. அவன் கூட சண்டை போட்டு அதை இழக்க விரும்பலை. அவன்கிட்ட சாரி கேட்டதும் அவன் வழியில் போயிட்டான். அவனால் அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அப்புறம் நானும் என் வழியில் போயிட்டேன். விட்ரா சத்யா, வா போலாம்.